வெல்கம் டு ஷார்பன்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் இந்த 3 ஃபங்க்ஷனும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு டேட்டா செட் வச்சுருக்கோம். மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்பர், செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட், தேர்டு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள், ஃபோர்த் பார்த்துட்டிங்கன்னா எரர், ஃபிஃப்த்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்த்துமே ஒரு எரர் தான், அது வேறு மாதிரி ஒரு எரர். அடுத்து வந்து ஒரு பிளாங்க் செட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்னா இங்கே ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்குது. இதை எப்படி கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் இந்த 3 ஃபங்க்ஷனை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டோட்டல் லிஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 6ன்னு போட்டுக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட்ஸில் எது எதெல்லாம் நம்பர்ஸாக இருக்கோ நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணாலே போதுமா இருக்கும். டிஃப்ரெண்ட் ரேஞ்ச்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ஒரே ஒரு ரேஞ்ச் இருக்காட்டி நம்ம ஒரே ஒரு ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம 2ல இருந்து 7 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா கவுண்ட் இங்கே 1 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம 6 வேல்யூஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு கவுண்ட் 1 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா இது நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏ பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க டேட்டா செட்ஸில் எதெல்லாம் பிளாங்க் இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏன்னா ஆல் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்பர்ஸு, டெக்ஸ்ட்டு, எரர்ஸு, சிம்பிள்ஸு எது இருந்தாலும் கவுண்ட் பண்ணும், பிளாங்கை மட்டும் கவுண்ட் பண்ணாது. இப்போ நம்ம பேக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னா 5ன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 6 செல்ஸ் இருக்குது, ஆனால் 5 தான் வந்திருக்கு. ஏன்னா 6வது செல் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ கவுண்ட் ஏல பிளாங்க் செல்ஸை கவுண்ட் பண்ணாது. இப்போ நம்ம பிளாங்கை மட்டும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம்லேயே உங்களுக்கு வந்து பிளாங்க்னு வந்துடுது. ஸோ கவுண்ட் பிளாங்க் போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு வந்துருச்சு. அதாவது ஒரே ஒரு செல் தான் உங்களுக்கு இங்கே பிளாங்காக இருக்குது, அதனால் கவுண்ட் பிளாங்க் 1ன்னு காமிக்குது. ஸோ இதுதான் இந்த 3 ஃபார்முலாவுக்கான டிஃப்ரென்ஸு. இப்போது இந்த 3 ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டும் அவங்களோட பர்சன்டேஜ் நம்மகிட்ட இங்கே இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 ஃபங்க்ஷனை எப்படி இங்கே அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் ஏ, அதாவது கவுண்ட் ஆல். ஸோ எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், கவுண்ட் ஏன்னு போட்டு இந்த ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா கவுண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10ன்னு வந்துருச்சு. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டுங்கிறது வேணும். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த பர்சன்டேஜ் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பாஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து ப்ரெசண்ட்டாகவும் இருக்காங்க. இங்கே எஃப் வந்திருக்கவங்களாம் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்காங்க ஆனால் ஃபெயில் ஆகிட்டாங்க. இங்கே பிளாங்காக இருக்கவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களாம் ஆப்சண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ப்ரெசண்ட் மட்டும் நமக்கு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு கவுண்ட் ஏ. ஏன் இங்கே கவுண்ட் ஏ போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெயிலாக இருந்தாலும் நமக்கு கவுண்ட் பண்ணோம். எஃப்ங்கிறது நம்பர் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்காங்க கவுண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 8 பேர் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்காங்க. அப்போ 8ன்னு வந்துருச்சு. அடுத்து வந்து ஆப்சண்ட்னா நம்ம என்ன பிளாங்க் போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், கவுண்ட் பிளாங்க் போட்டுட்டு அதே ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஆப்சண்ட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் அங்கே என்ன எக்ஸாமுக்கு ஆப்சண்ட்டாக இருக்காங்க. அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். இது எவ்வளோ பேர் பாஸாக இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஃபெக்ட் கவுண்ட் பண்ணக்கூடாது, நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ 7 பேர் என்ன இருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.